இன்னைக்கு நம்ம எதை பற்றி போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரீலை காமிச்சிடுறாங்க. வகை ஸோ இதுதான் அந்த ரீலு. இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா சூப்பர்மேன் தி லெகசி மூவி வரப்போகுது ஜூன் 11 இருக்கிறது. ஜூன் 11 வருது மூவி. இந்த மூவியில் ஏன் பார்க்கலாம், எதுக்கு பார்க்கலாம் அப்படின்றதும் அந்த மூவியில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த மூவி இந்த காமிக் புக் அடாப்ட் பண்ணி வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கேஸ்டில் வர கேரக்டர்ஸ்லாம் அவங்க அந்த மூவியில் என்ன ரோல் பண்ண போகிறாங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்க சூப்பர்மேனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அவங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெட் இஸ் பேக். பெரிய ஜெட்டி போட்டு ஃபைனலி. ஆனால் ஜெட்டி போடாத சூப்பர்மேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். எனக்குமே ரொம்ப எப்படி சொல்றேன்னா ஹென்ரி கேவல் சூப்பர்மேன் தான் எனக்கு வந்து சூப்பர்மேனா எனக்கு ஃபீல் ஆகி சூப்பர்மேன். சில வருஷங்களுக்கு வந்து சூப்பர்மேன் ஜெட்டி தான் போட்டுருப்பாருன்றதே மறக்க வச்சிருச்சு. ஆமா அதுதான் ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ப வச்சிருச்சு. ஆனால் அது சூப்பர்மேன் ஜெட்டி போட்டு தான் காமிக்கை பொறுத்த வரைக்கும் ஜெட்டி போட்டு தான் வருவாரு. ஜெட்டி தான் அவரோட அடையாளம் சொல்லலாம். சூப்பர்மேன் இப்போ அதே மாதிரி பேக் வித் ஜெட்டி ஜெட்டி அண்ட் பேக் வித் பேபி. ஸோ இந்த படத்துல வந்துட்டு இந்த ட்ரைலர் பார்த்த வரைக்கும் எப்படின்னா லெக்ஸ் லூத்தர் தான் மெயின் வில்லனா காமிச்சிருக்காங்க. சூப்பர்மேன்னாலே செக்ஸ் லூத்தர் வந்து அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மேனை வந்து சாவடிக்க மாட்டாரு, செட் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவான். எப்படி பேட்மேனுக்கு ஜோக்கர் வந்துட்டு இருக்கானோ அந்த மாதிரி சூப்பர்மேனுக்கு லூத்தர். ஸோ லூத்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு உயிரோட விடக்கூடாது, அவங்க குடும்பத்தையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என்னன்னா நம்ம சூப்பர்மேன் நாசியில பார்த்தாலே அதேதான். அதுல லெக்ஸ் லூத்தர் வந்துட்டு ஆமா டார்ச்சர் தான் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலா. பேட்மேன் சூப்பர்மேன் அந்த இதுல வரும். அண்ட் இப்போ வந்து மேன் ஆஃப் ஸ்டீலுக்கும் சூப்பர்மேன் லெகசி வித்தியாசம். மேன் ஆஃப் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டார்க்கான சூப்பர்மேனை வந்துட்டு காமிக்கணும்ட்டு நினைச்சு அது ரைட்டிங்ல இருந்தே அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ தட் அந்த சூப்பர்மேன் வந்து ரொம்ப டார்க்கா இருப்பாரு. இந்த சூப்பர்மேனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, இது ட்ரைலராகவே பார்க்கும்போது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தா டார்க் டோன் இல்லாம ரொம்ப வைப்ரண்டா நிறைய இடத்துல கலர்ஸ் வந்து அள்ளி போட்ட மாதிரி இருந்தது. சிஸ்டம்ல எந்த கலர் இருக்கா எல்லாத்தையும் எடுத்து போட்டு விடு. அது எப்படி சொல்றதுன்னா திகட்டாம இருந்துச்சு. அந்த கலர்ஸ்லாம் திகட்டல. மற்ற நிறைய மார்வல் மூவிஸ்ல பார்த்துருப்போம் திகட்டுற மாதிரி. மார்வல் மூவிஸ் மாதிரி எனக்கு தோர் லவ் அண்ட் தண்டர் மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் வந்து கலர் டோன் ரொம்ப டார்க்கா இருக்கு. கலர் டோன் எப்படி சொல்றதுன்னா அது ஸ்டாச்சுஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர் அள்ளி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ வானவெளி கலர்ஸ்லாம் ரொம்ப இருக்கும். ரக்னராக் இதுல ரக்னராக் கூட ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரக்னராக்ல வந்து கலர் இருக்கும், அது ஓகே. லவ் அண்ட் தண்டர் தான் ரொம்ப சகித் தட்டுற மாதிரி இருக்கும். கலர் போதுடா, இது மாதிரி நீ கலர் யூஸ் பண்ண வேணாடா அப்படின்ற ஃபீல் பண்ணுது. அந்த மாதிரி சூப்பர்மேன் லெகசி இல்லை. ஆமா ட்ரைலரை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியுது. இதுவும் இல்லாம இந்த சூப்பர்மேன்ல எப்படி சொல்றதுன்னா நம்ம காட்சியில வந்திருக்காரு பாத்தீங்களா? பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன். எல்லாரும் ட்ரைலர் ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதுதான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அது கஜிலா கிடையாது ஆப்வியஸ்லி. அது ஒரு கஜிலாக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லலாமா? ரிவ்யூ கூட இல்ல, அது எப்படி சொல்லிக்கிட்டு என்னத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது நல்லதா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க வந்து காமிக் புக் வந்து எந்த காமிக் புக் பண்ணி இந்த மூவி போக போகுது
இது வந்துட்டு ஒரு காமிக் பேஸ் பண்ணி எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு காமிக் பேஸ் பண்ணி எந்த சூப்பர்மேன் படத்தையும் எடுக்க முடியாது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு காமிக் வச்சு எடுக்கல. அது வந்துட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் காமிக்ஸ் நிறைய இருக்கு. 4-5 காமிக்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி, அதுவும் இல்லாம ஜேம்ஸ் கன்னோட ரைட்டிங்கும் சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த படம் ரொம்ப வெயிட் பண்ணுறது காரணமே வந்து ஜேம்ஸ் கன் மட்டும்தான். ஜேம்ஸ் கன் வந்து என்னன்னா நமக்கு தெரியாத கேரக்டரை வச்சு சூப்பராக கதை எழுதக்கூடியது. ஆமாம். ஏன்னா பீஸ் மேக்கர்லேயே பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். பீஸ் மேக்கர் யாருன்னு தெரியாது, ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் பீஸ் மேக்கரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து ஜேம்ஸ் கன் வந்து நல்ல ரைட்டர்னு சொல்லலாம், நல்ல டேரக்டர். அப்படியும் சொல்லலாம். ஏன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி யோசிச்சு பாருங்க. ஆமாம், 4 படமும் 4 தானே? 3. ஓகே, சரி, 4ன்னு சொல்லிட்டேன். கிடைச்சது 3 எப்போலாம் அந்த ராக்கெட்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா ஒரு ரைட்டர் கிட்ட தான் இருக்கு, ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆராய்க்கிறதுலாம். ஆமாம், அதில் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் கரெக்டான வந்துட்டு ஒரு ஸ்டோரி லைன், டெப்த் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாரு. இப்போ ஒரு டிசி கேட்டா ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் டிசியில் வந்துட்டு படமும் முன்னாடி பண்ணியிருக்காரு. இது சூசைட் ஸ்குவாட். ஆமாம், அதுவும் நல்லா இருந்துச்சு. சூசைட் ஸ்குவாட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஸ்பின் ஆஃபாக தான் பீஸ் மேக்கர் இருக்காங்க. இப்போ பீஸ் மேக்கர் சீசன் 2 வர வருது. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்கமிங் சீரீஸ்ல இருக்கு. இப்போ வந்து இது காமிக் புக் ஸ்டோரின்றத எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, இது வந்து சூப்பர்மேன். அதான் நம்ம பேட்மேன் பார்த்துருக்கோம். பேட்மேன் வந்து பிகினிங்காக இருக்க மாட்டார். பேட்மேன் ஆரம்பமாக இல்லாமல் பேட்மேனாக மாறி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் எப்படி இருக்காரு அப்படின்றது எப்படி ஆரம்பிக்குமோ அதே தான் வந்து இது இந்த படத்தையும். சூப்பர்மேனாக இருக்கும்போது எப்படி பவர் இருந்ததுலாம் இல்லாமல் சூப்பர்மேன் ஆகி ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிருக்கு. அவர் லைஃப் எப்படி போகுது அப்படின்றத பேஸ் பண்ணால் ஸ்டோரி நகர போகுது அப்படின்ற சினாப்சிஸ் வந்துருந்தது. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா சூப்பர்மேன் படத்துலையுமே வந்துட்டு ஆரிஜின் ஸ்டோரியில இருந்து தான் வருவாங்க. ஆரிஜின் ஸ்டோரியில இருந்து வந்தா தான் சூப்பர்மேன். ஆனா நம்ம நிறைய கேட்டாச்சு சூப்பர்மேன் ஸ்டோரி என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப இருக்க புது பசங்களுக்கு தெரியாம இருக்கும், சின்ன பசங்க யாரா பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு தான் தெரியாம இருக்கும். மற்றபடி இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து சூப்பர்மேன் யாருன்னு தெரியும். ஆமா. அண்ட் அதை பத்தி நம்ம போக வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு ஆர்ஜின் லெவல் சூப்பர்மேன் சொல்லலாம். சூப்பர்மேன் ஆர்ஜின் லெவல், ஆர்ஜின் லெவல்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இந்த நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு சூப்பர்மேனுக்கு. பிரான்ஸ் ஏஜ், கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரி நிறைய இது இருக்கு. ஸோ இது வந்துட்டு எந்த ஏஜ் சூப்பர்மேன்னா மாடர்ன் ஏஜ் சூப்பர்மேனும், அதுவும் இல்லாமல் எப்படின்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படி அந்த சூப்பர்மேனும் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு வெர்ஷனாக இருக்கும். எப்படின்னா பிரான்ஸ் ஏஜில் தான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் கேப்டன் மிக்ஸாக மாதிரி இருக்காரு. ஹென்ரி கேவில் ஆள் பார்த்து தான் இருக்காரு. ஹென்ரி கேவில் கொஞ்சம் கிராஸ் வந்து போறாரு. அப்படியா? லுக்கு நீங்க பார்த்தீங்க எனக்கு தெரியல. ஹென்ரி கேவில் முக்கிய லுக் வச்சு பாருங்க. ஓகே, கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் தெரியும். மேபி சைட் ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது ஹென்ரி கேவில் வந்துட்டு போலாம். இதுல வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க, ஏன்னா ஜேம்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து தெரியாத கேரக்டர்ஸ் வச்சு சூப்பரா விளையாட முடியாது. ஆமா. இதுல வந்து நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதுல வந்துட்டு சூப்பர்மேன் தவிர்த்து லாய்ஸ் லேன் வராங்க, அவனோட சூப்பர்மேனோட ஆளு. அப்புறம் லெக்ஸ் லூத்தர் வராரு, மெயின் வில்லன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து சூப்பர்மேன் இருந்தாலும் இருக்கணும் அந்த மாதிரி யாருங்க. ஸோ இதுல பேட்மேன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேட்மேன் வந்துட்டு இந்த படத்துல வரானா இல்லையான்றது வந்துட்டு படம் வந்த பிறகுதான் தெரியும். அவருக்கே தெரியுமா தெரியல. ஆமா, பேட்மேன் 2 எடுக்கிறாங்க. அது போயிட்டு இருக்கு. இப்போ எந்த பேட்மேன் சொல்றீங்க? பேட்மேன் தி பேட்மேன் இவர் இது பேட்ரிக் ஸ்டூவர்ட். ஓகே. அது இல்லாம சைட் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹாக் கேர்ள். எனக்கு ஹாக் கேர்ளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஹாக் கேர்ள் வந்து இந்த சீரியஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ளாஷ், அதுக்கப்புறம் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் அந்த ஆரோ, அந்த சீரீஸ்லாம் வந்து ஹாக் கேர்ள் யாருன்னு தெரியும். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்கல ஹாக் கேர்ளை. ஹாக் இவனை தான் பார்த்தோம், ஹாக் பாயை பார்த்தோம். ஓகே. ஹாக் கேர்ள் நான் பார்த்தது. ஹாக் பாய் வந்துட்டு அதையும் வந்துட்டு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, பிளாக் ஆடம். அது இதோட முடிஞ்சு போச்சு. இது புது ஆரம்பம், புதுசாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து கிரீன் லேண்டன் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு சொல்லலாம். ஆமாம். ஆனால் காரணம் என்னன்னா, கிரீன் லேண்டர்னா நம்ம ரயன் ரெய்னால்ட்ஸ் வச்சிருந்தாரு. ஆமாம். இதுக்கு முன்னாடி படம் சொதப்பலாக இருக்கும். ஆனால் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரயன் ரெய்னால்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருக்கு. ஸ்டோரியான பட்டு வர வேண்டியது அதுதான். படம் நல்லா போகிறதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி நம்ம கிரீன் லேண்டரும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஜினியர் வராங்க, அல்ட்ராமேன். இந்த மாதிரி வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க.
சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை சூப்பர்மேன் ஆப்போசிட்டாகவும் சரி இவங்கலாம் வந்து ஜஸ்டிஸ் சொசைட்டியாக வராங்க. ஜஸ்டிஸ் சொசைட்டி அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்படியா? கன்ஃபார்ம் பண்ணல. பட் லெக்ஸ் லூத்தருக்கு ஒரு சப்போர்ட்டிவா சில கேரக்டர்ஸும் சூப்பர்மேன் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸும் வராங்க. இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டோரியை ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 வருஷமா டிசி படமே வரல. அதுவும் இல்லாம எழுத்து மூட்டை இருக்காங்க டிசி. இப்பதான் வந்து புதுசா ஆரம்பிக்க போறோம், புது முயற்சி இப்பதான் எடுக்கிறாங்க. நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி போயிட்டு எல்லாரும் பேர் வச்சுட்டு வாங்க, படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா டிசி வந்து எவ்வளவு ஸ்டோரிஸ் நல்ல ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்கன்றது காமிக் புக் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்புறம் அனிமேஷன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய சீரிஸ் இருக்கு. ஆனா மூவி சைட்லன்னு பார்த்தா டிசி வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஈவன் நீங்க வந்து ஹென்ரி கேவில் இப்போ வரணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களும் நிறைய வந்துட்டு ட்விட்டர்ல நிறைய ஆமா இந்த சூப்பர்மேன் வந்து பார்க்க வேணாம் ஹென்ரி கேவில் சொல்றாங்க அந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி தான் ஹென்ரி கேவில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வரும்போதும் நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஹென்ரி கேவில் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹென்ரி கேவில் வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹென்ரி கேவிலுக்காக போராடுறோம் அப்படின்ற போது ஸோ இந்த சூப்பர்மேனும் வந்துட்டு நல்லா இருக்கலாம். சப்போர்ட் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலா ஸ்டோரியை வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கேமரன் நம்பலாம். ஆனா டிசி கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஆனா டிசியோட ஹெட்டா அவர் இருக்காரு. ஆமா அதுவும் இல்லாம முன்னாடி இருந்த ஹெட்டும் வேற. அவங்க வந்துட்டு நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்ணி நிறைய ஆக்சுவலா டிசியோட அதுல பாராட்டுக்கு போனது காரணமே அவங்க தான். அந்த ஸ்டோரி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஒரு வீடியோ கண்டிப்பா வரும். இது வந்துட்டு என்ன கேரக்டர்னா இவனும் ஒரு கிரிப்டானியன். ஓகே. ஸோ இவன் வந்துட்டு ட்ரைலர்ல வருவான். ஜென்ரல் சார்ட். ஓகே. ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு ட்ரைலர்ல காமிப்பாங்க. ஆனா ரொம்ப கம்மியான ஒரு டைம் பீரியட்ல காமிப்பாங்க ட்ரைலர். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு கிரிப்டானியன். அதுவும் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா சூப்பர்மேனுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு கிரிப்டோ விட கிரிப்டோ ஒரு நெருங்கின ஒரு உறவு அப்படின்னு இருந்தாலும் இவன் வந்துட்டு ஒரு ஹியூமன் மாதிரி சூப்பர்மேன் மாதிரி. ஓகே. இவன் ஒரு எப்படி சொல்றதுன்னா இவன் ஒரு க்ளோன். யாரோட க்ளோனும் இல்ல. இவன் வந்துட்டு நிறைய ஒரு கிரிப்டோனியன்ஸோட டிஎன்ஏவை வச்ச ஒரு க்ளோன். ஓகே. இந்த கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. எனக்கே புதுசா இருக்கு. நானே வந்துட்டு எப்படின்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த கேரக்டர் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பிரேக் டவுன் சீரீஸ்ல நிறைய போட்டிருந்தாங்க. ட்ரெய்லர் பிரேக் டவுன் சீரீஸ் அதுல பார்த்தேன். அதுவும் இல்லாம இந்த கேரக்டரை பத்தி தனியா காமிக்லயும் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட். எனக்கு ஒரு பேர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல பண்ணேன். அப்போ உங்க ஃபீமேல் தலைவரே படம் முடிஞ்சிச்சுன்னா படம் பார்த்து நாங்கள் அந்த ரிவ்யூ போடுறோம். இது வரைக்கும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலாம் ஏன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வந்து டிசி ஃபேனா இல்லை மார்வல் ஃபேனான்றதை கமெண்ட் பண்ணுங்க. டிசியில் உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.